ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசயமான, அற்புதமான பல ஆலயங்களை பத்தி நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல சிவன் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு அழகான ஆலயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க. சிவன் மலை பேரை கேட்டா சிவன் இருக்கிற ஒரு கோயில் இருக்கிற ஊர் மாதிரி இருக்குமா? ஆனா முருகன் கோயில்னு சொல்றீங்களே அப்படின்னா, அப்பா வீட்ல தானே பையன் இருப்பார். மலை சிவன் மலை. ஆனா இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி. முருகப்பெருமான் ஆனந்தமா எழுந்தருளி இருக்கக்கூடிய மலைகள்ல இதுவும் ஒரு மலை. இது எப்படி வந்தது? இதற்கு பல வரலாறுகள் உண்டு. ஆனா இங்கே சொல்லப்படக்கூடிய வரலாற்றுல ஒண்ணு என்ன அப்படின்னா, சிவபெருமான் திரிபுர சம்ஹார காலத்திற்கு எல்லாத்தையும் தயார் பண்றார். தேவர்களை எல்லாம் சொன்னார், நான் திரிபுரர்களை சம்ஹாரம் பண்ண வரேன். எல்லாரும் போய் ஒரு தேர தயார் பண்ணுங்க அப்படின்னார். ஆளாளுக்கும் போய் ஒரு ஒரு வடிவமாக மாறி தேர், ஒரு பிரம்மாண்டமான தேரை உருவாக்குறாங்க. அப்போ போருக்கு போகணும் அப்படின்னா அதற்கான வில் ஆயுதங்கள் எல்லாம் வேணும்ல. மேருகிரி என்கின்ற மலையை வில்லாக மாற்றி சிவபெருமான் கையில பிடிக்கிறார். அந்த மேருகிரி அப்படிங்கிற பெரிய மலைய வில்லாக மாற்றுகின்ற போது அதிலிருந்து ஒரு சிறு துளியானது பட்டு அது ஒரு மலையாக அமைந்தது. சிவன் அருளால் வந்து விழுந்த மலை. அதனால் இதற்கு சிவன் மலை என்கின்ற பெயரே அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரலாறு. இந்த மலை மேல முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஒரு அழகான கோவில் தான் இந்த சிவன்மலை கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னா, காங்கேயம் என்கின்ற பகுதிக்கு மிக அருகிலே அமைந்திருக்கு. இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில இல்லாம வெளியூர்ல, வெளிநாட்டுல இருந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஈரோடு, காங்கேயம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த காங்கேயம், ஈரோட்டுக்கு பக்கத்துல அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லுகின்ற அழகான மலை. படியேறியும் போய் இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். சாலை வழியாகவும் போய் இந்த ஆலயத்தை அடையலாம். பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்யமா இருக்கும். சுற்றி நல்ல அழகான காற்று, நல்ல அற்புதமான ஒரு மலை திருத்தலம் இந்த திருத்தலம். இங்க இன்னொரு சிறப்பான வரலாறும் உண்டு. முருகப்பெருமான் வள்ளியை ஆட்கொண்டு, வள்ளியை மனம் புரிந்து மகிழ்ச்சியாய் எழுந்தருளி அருள் புரிகின்றார் அப்படிங்கிற வரலாறும் இந்த கோயிலுக்கு உண்டு. பொதுவா எல்லா கோயில்லையுமே விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு அப்புறமா தான் முருகனை வழிபாடு பண்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. இதுதான் பொதுவான வழக்கமே கூட. ஆனா இங்க மட்டும் கொஞ்சம் மாறுதலா முதல் வழிபாடு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான். அதற்கு பிறகுதான் இங்க விநாயகருக்கே வழிபாடு செய்யப்படுகிறது. அதனால இந்த ஆலயம் ஒரு அதிசயமான ஆலயம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆலயத்துல இன்னும் நிறைய சிறப்புகள் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி விசேஷமா அருள் புரிகின்றாரோ அதுபோல சித்த புருஷர்கள் அநேகமானோர் இங்கு வந்து இந்த பெருமானை வழிபட்டு நலம் பெற்றனர். இன்னும் பல சித்த புருஷர்கள் வாழ்கின்ற மலை இந்த மலை அப்படின்னு சொல்லப்படுது. சிவவாக்கியார இங்க நாம தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்த மலை எவ்வளவு உயர்ந்த மலை அப்படின்னு. அதே மாதிரி இந்த கோவில்ல ஜுரம், கடுமையான ஜுரத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜுவரலிங்கேஸ்வரராக சிவபெருமானும் காட்சி தருகிறார். அவருக்கு ரசம் சாதம், மிளகெல்லாம் போட்ட ரசம் சாதம் நைவேத்தியம் பண்ணா நீண்ட நாளாக தீராத ஜுரம் கூட தீரும் அப்படிங்கிறது கண் கண்ட உண்மையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. காசிக்கு போய் வழிபட முடியல அப்படிங்கிறவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வந்து வழிபாடு பண்ணாலே போதும், காசி போன பலன் கிடைக்கும். அதுக்கு இங்க சாட்சியா ஒரு தீர்த்தமே அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு வரலாறும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்த்தத்தை காசி தீர்த்தம்னு சொல்றாங்க. எதனாலன்னா, ஒரு பெண் தினம்தோறும் வந்து இங்க முருகப்பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பாள். அவளுக்கு எல்லாரும் சொல்ல சொல்ல ஒரு கேள்வி, தன்னுடைய பாவத்தை எல்லாம் காசிக்கு போய் தொலைக்கணும் அப்படின்னு. அந்த காலத்துல காசிக்கு போறது சாதாரண விஷயம் இல்லையே. இப்ப கூட காசிக்கு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ வாகன வசதிகள் பெருகிருச்சு, போகணும்னா போயிடலாம் அப்படிலாம் கூட நம்ம நினைப்போம். ஆனா விஸ்வநாதர் கூப்பிட்டாதான் காசிக்கு போக முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. காசிக்கு போகணும்னா வயசாகணும், காசிக்கு போகணும்னா கடமைகளை முடிக்கணும், காசிக்கு போகணும்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய சொல்லி 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 அவள் பாவம் வறுமையானவள்.
அவள்ட்ட நிறைய காசும் கிடையாது. அவளால கிளம்பி போகவும் முடியாது. அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு கவலை. எங்கடா என் பாவமெல்லாம் தீராம போயிடுமோ! அப்படிங்கிற எண்ணம். அவள் ஒரு நாள் முருகப்பெருமான்ட்ட அத கொட்டி அழுது தீர்க்கிறாள். என்னால முடியலையே சுவாமி. நான் போய் அங்க பார்க்க முடியலையே. என் பாவமே போகாது போல இருக்குதே. கங்கையில மூழ்கலன்னா என் பாவம் போகாதே. நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு அவள் அழுத உடனே, சுவாமியினுடைய அனுக்கிரகத்தால அங்க ஒரு ஊற்று ஒன்று ஏற்படுகின்றது. அந்த ஊற்றிலே அவள் நீராடி, காசியில் நீராடிய பலனை அவள் பெற்று தன் பாவங்களை நீக்கிக் கொண்டாள் அப்படிங்கிறதுனால, இன்னிக்கும் இதற்கு காசி தீர்த்தம் என்று பெயரிட்டு அழைக்கிறாங்க. இத்தன சிறப்பும் இந்த கோவில்ல இருக்க, இங்க நடைபெறக்கூடிய அனைத்து முருகன் சம்பந்தப்பட்ட விசேஷங்களும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கு பக்தர்கள் காவடி சுமந்து கொண்டு வந்து இந்த முருகப்பெருமான வழிபடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணுமே. நான் ஒரு முறை அந்த காட்சியை பார்த்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அவ்வளவு பக்தர்களும் காவடி எடுத்துக்கொண்டு பல தொலைவிலிருந்து நடந்து வர்றாங்க. ரொம்ப தூரத்திலிருந்து எப்படி பழனிக்கு காவடி பிரசித்தியோ அது மாதிரி நீண்ட தூரத்திலிருந்து காவடி எடுத்து நடந்து கொண்டு வந்து இந்த முருகப்பெருமானுக்கு செலுத்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது தொன்று தொட்ட ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. வரக்கூடியவர்களுக்கு வழிநெடுக அன்னதானம், வழிநெடுக அவங்க தங்கி 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 வந்து இந்த முருகனை வழிபாடு செய்யறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படி முருகப்பெருமான் கேட்கிறத கொடுக்கிற கடவுளாக, நினைச்சதை நடத்தி வைக்கக்கூடிய தெய்வமாக, பேசும் சுப்பிரமணிய சுவாமியாகவே அவர் அங்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார். இவ்வளவும் நான் சொல்லும்போது, இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சவங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி இன்னும் நீங்க சொல்லலையேமான்னு யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா அதுக்காக தான் இந்த பதிவே நான் கொடுத்திருக்கேன். எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயம், அற்புதம் இந்த கோவில்ல இருக்கு. அதுக்காக தானே இந்த தலைப்புல இந்த கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அது என்ன அதிசயம் அப்படின்னா, இறைவன் கனவில் சென்று ஒரு பொருளை உத்தரவாக காட்டி, அந்த பொருளை தன்னுடைய ஆலயத்திலேயே வைத்திருந்து, அந்த பொருள் மூலமாக இந்த உலகத்தில் சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு இன்றைக்கும் இறைவன் காட்டுகின்ற ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கு. இறைவன் கனவுல வருவாரா? இறைவன் பேசுவாரா? இறைவன் நமக்கெல்லாம் காட்சி தருவாரா? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாத்தையும் மாத்திருங்க. கண்டிப்பாக இறைவன் கனவில் காட்சி தருவார். இறைவன் பேசுவார். அதை தாண்டி இந்த கோவில்ல நடக்கிறத கேட்டா நீங்க அப்படியா அப்படின்னு அதிசயப்படுவீங்க. யாராவது ஒரு பக்தரின் கனவில, அது யாரா வேணா இருக்கலாம், ஏன் நீங்களா கூட இருக்கலாம், ஒரு பக்தருடைய கனவுல போய் இந்த முருகப்பெருமான் காட்சி கொடுத்து, இந்த பொருளை கொண்டு வந்து என் சன்னதியில சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு அவர் கனவுல சொல்லிட்டு போயிடுவார். அதற்காகவே இங்க ஒரு பெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பெட்டிக்கு பெயர் உத்தரவு பெட்டி அப்படின்னு பெயர். முருகன் கனவுல உத்தரவு கொடுத்துட்டாரா, அந்த உத்தரவு பொருளை அவங்களே தான் வாங்கிட்டு வரணும். அவங்களே அதை வாங்கிக்கிட்டு வந்து இந்த கோவில்ல கொடுத்தா அப்படியே வாங்க அப்படின்னு உடனே தூக்கி வச்சிருவாங்களான்னா வைக்க மாட்டாங்க. அதுக்கு இங்க ஒரு வழிபாடு பண்ணி முருகன் கிட்ட திரும்ப உத்தரவு கேட்பாங்க. முருகா, நீ இவங்களுக்கு சொன்னது உண்மையா? இவங்க கொண்டு வந்த பொருளை நாங்க இங்க வைக்கலாமா அப்படின்னு உத்தரவு கேட்டு அதை மீண்டும் முருகன் உத்தரவாக்கி தருவார். எப்படி ஒரு அதிசயம் பாருங்க. தான் தன் பக்தனுக்கு கனவுல என்ன சொன்னேன் அப்படிங்கிற பொருள் அங்க வந்த உடனேயே, ஆமா இதை நான் தான் வைக்க சொன்னேன் அப்படின்னு சுவாமி அதை உத்தரவாக்கி தந்து, அந்த பொருளை பூஜை பண்ணி அதை உத்தரவு பெட்டியிலே வைக்கக்கூடிய அதிசயம் இன்றளவும் இந்த கோவில்ல நடந்துட்டு இருக்கு. சரி, இங்க இதை வைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அதுக்குள்ள மஞ்சள் வச்சிருந்தாங்க, உப்பு வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் மஞ்சள் விலை ஏறுச்சு. கடல் தண்ணீர் வச்சிருந்தாங்க. கடல் தண்ணி வச்ச காலத்துல தான் சுனாமி அப்படிங்கிற ஒண்ணு நம்மளுடைய நாட்டுல ஏற்பட்டுச்சு. இதுல வைக்காத பொருட்களே ரொம்ப அபூர்வம்னு சொல்லலாம். அதாவது துப்பாக்கி கூட இதுல வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நாட்டுல போர் நிலவியது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து சாலுன்னு சொல்றோம்ல, இந்த வயலுக்கு பயன்படுத்துறது, அதுல இருந்து மிதிவண்டின்னு சொல்ற சைக்கிள்ல இருந்து நெல்லு, எல்லா பொருட்களும் வித்தியாசமா இருக்கும். இதுல வைக்க சொல்ற பொருள் மணல் ஒரு முறை வச்சு பூஜையாச்சு. அப்பதான் இந்த ரியல் எஸ்டேட்னு சொல்றதெல்லாம் ரொம்ப வளர்ச்சி கண்டுச்சு. அது மாதிரி இதுல வைக்கிற பொருளுக்கும் இப்ப உலகத்துல நடக்கிற விஷயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கும்.
ஒண்ணு இதுல வைக்கிற பொருள் ஏற்றத்தை தரும், அல்லது இதுல வைக்கிற பொருள் இரக்கத்தை ஏற்படுத்தி காட்டும், இல்ல உலக மாற்றத்தை நமக்கு காட்டும். இப்படி முருகன் உத்தரவாக்கி கொடுத்த பொருள் மூலமாக அவர் இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருகிறார். அது என்ன அப்படிங்கிறத கண்காணிக்கிற இடமாக இந்த இடம், கவனிக்கப்படக்கூடிய இடமாகவும் இந்த இடம் இன்றைக்கும் விளங்குகிறது. சரி, இவ்வளவு பொருள் வச்சிருக்கிறாங்களே, இப்ப அதுல என்னமா இருக்கு அப்படின்னா 29/4/2026 அன்று முருகப்பெருமானுடைய உத்தரவு பொருளாக மண் கலயத்தில் தீர்த்தம், மண் கலயத்தில் மண்ணோ, ஏர் கலப்பை மற்றும் பிரம்பு வைத்து இங்கே பூஜை செய்யப்படுகிறது. இதுக்கு அன்றாடம் பூஜை செய்வாங்க. ஏன்னா முருகனுடைய உத்தரவு பெட்டி இல்லையா, அது மாதிரி வரக்கூடிய பக்தர்களும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு போவாங்க. கண்டிப்பா இதுல வைக்கிற பொருள் ஏதாவது உலகத்துல பெரிய மாற்றத்தை தருமா அப்படின்னா, இதுவரைக்கும் வைக்கப்பட்டது சில விஷயங்கள்ல நமக்கு இப்படி நடந்திருக்கு, சிலது என்ன வச்சாங்கன்னு கூட தெரியாமலேயே போயிருக்குது. முருகப்பெருமான் இன்றளவுக்கும் ஒரு பக்தர் கனவுல போய் இதை வை அப்படின்னு உத்தரவாக தந்து, உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒண்ணு வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான கோவில் தான் இந்த கோயில். இதுவரைக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முருகனுடைய தரிசனமும் அந்த கோயிலை வழிபாடு பண்ணதும் எப்படி இருந்ததுன்னு. இதுவரைக்கும் நான் போனதே இல்லம்மான்னா ஒரு முறையாவது கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போய் பாருங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆலயத்தின் பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.